كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல, அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு ஏகத்துவத்தின் எதிர்வாதம் அந்த தலைப்பின் கீழே சில செய்திகளை பார்க்க வேண்டியிருக்குங்க. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் 96 வசனம் 15, 16 என்ன சொல்றான்னா, கல்லா ல இல்லம் என் தைலசமின் நாசியா நாசிபத்தின் ஹாதிபத்தின் ஹாத்தியா. இது என்ன அர்த்தம்னா, பொய் சொல்றவோட நம்ம முன்னெற்றியை பிடிப்போம் அப்படின்னு அர்த்தம் வருதுங்க. இப்ப முன்னெற்றி அப்படின்னு நம்ம ஆய்வுக்கு எடுத்து போட்டோம்னா, பொதுவாகவே இந்த மூளை இருக்குல்ல, மூளைக்கு பல பகுதிகள் இருக்குது. மூளைக்கு என்னென்ன வேலை செய்யணும், பாரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒரு பகுதி இருக்கு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பகுதி இருக்குது. அதாவது தன்னால செயல்படுற இந்த செரிமானம், இதய துடிப்பு, இந்த நம்மளுடைய சிறுநீரகத்தை வேலை செய்கிற வைக்கிறதெல்லாம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அப்ப பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம்னா நமக்கு முடிவெடுக்கிற தன்மை, அப்புறம் யோசிச்சு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தன்மை, பொய் பேசுறத தன்மை, உண்மை பேசுவதற்கு ரெஸ்பான்சிபிளான பகுதி என்னன்னா முன்னெற்றி தான். முன்னெற்றி என்று அழைக்கப்படும் இந்த ஃப்ரண்டல் லோப் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிளான பொறுப்புங்க. இப்படிப்பட்ட நேரங்கள்ல 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பொய் சொல்வர்களின் முன்னெற்றி அல்லாஹ் அப்படி பண்றான். இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா, அல்லாஹ் கரெக்டா அறிவு மனிதனின் பின்காலத்துல எக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய மிக பெரும் அறிவியல் உண்மையில நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத முகமது நபிக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆன்ல நம்ம வழங்கியிருக்கானுங்க. இதுல இருந்து நம்ம குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதை தெள்ள தெளிவா அறிந்து கொள்ள முடியும். அது போக நபிகள் மூசா நபி இருக்காங்கல்ல, மூசா நபி வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனுடைய 28வது வசனம் 31 அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதாவது மூசா நபியை பத்தி பேசும்போது, மூசா நபி இந்த சூனியக்காரர்கள் என்று அழைக்கப்படும் கண்கட்டி வித்தைக்காரர்களுக்கு மத்தியில அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் போட்டிக்கு போறாரு. போட்டிக்கு போகும்போது கைத்தடிய போடுறாங்க, பாம்பா மாறுது. ஆனா அந்த கண்கட்டி வித்தைக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கைத்தடிய போட்டாங்க, பாம்பு போல் காட்சி அளித்தது, இது பாம்பாவே மாறியதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்ப பாம்பா மாறணும்னு மூசா நபி பயப்படுறாரு. பயந்து பின்வாங்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல மூசா நபிக்கு, நீ பயப்படாதீங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி நீங்க உங்க கைகளை உங்க சட்டை பையில் எடுத்து விட்டு எடுங்க, அது வெண்மையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பயம் ஏற்படுது இல்லையா, அந்த பயத்துக்காக உங்க விழாப்புறத்தை அமுக்கி பிடிச்சுக்கங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது மட்டும் இல்லாம, பின்னாடி பிரவுனுக்கு எதிராக மூசாவுக்கு நம்ம 2 சான்றுகளை வழங்கணும்னு சொல்றான். ஆனா இந்த விசனத்தை எடுத்து பார்த்தோம்னா, பாம்பா மாறினது, கைத்தடி பாம்பா மாறினது ஒண்ணு, கை வெண்மையா மாறினது ஒண்ணு, அப்புறம் விழாப்புறத்தில் கை வச்சு அமுக்கும் போது பயம் விலகினது ஒண்ணு. இப்படி 3 சான்றுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் மூசாவுக்கு 2 சான்றுகளை எல்லாம் வழங்கணும் பிரவுனுக்கு எதிராக சொல்றான்ல. அப்படின்னா அந்த 2 சான்றுகள் முன் சொல்லப்பட்ட 2 சான்றுகளை எதை பத்தி பேசுறதுன்னா, மூசாவுக்கு பிரவுனுக்கும் இடையில நடந்ததுக்கான சான்றையும், அந்த கையில விழாப்புறத்தை பிடித்து பயம் விலகுன்றாங்கள அந்த சான்று உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லப்பட்ட சான்றா நம்ம விளங்க முடியுதுங்க. அப்படித்தான் தப்சீர் எழுதுறவங்க சொல்றாங்க, தப்சீர் எழுதுறவங்க சொல்றாங்க. அதெல்லாம் விழாப்புறத்துல பிடிச்சா பயம் விலகுமா அப்படின்னு பார்த்தா, பொதுவா அச்சம் கொண்டவங்க தான் அவங்க ஏதாவது ஆறுதலை எதிர்பார்ப்பாங்க. அந்த நமக்கு நாமே கைகளை விழாப்புறத்தில் அமுக்கி பிடித்து கொண்டோம்னா இதயத்துக்கு வேலை செய்யும் தன்மை கொஞ்சம் விரிவடைக்கு கிடைக்குதுங்க. பயம் ஏற்படும் போது மனிதனுக்கு படவடக்கும். அந்த படவடைப்பை நீங்குவதற்காக மனிதன் என்ன செய்யறான், தன்னை யாரும் ஆறுதல் தேடுறான். அப்ப ஆறுதல் தேடும் போது தனக்குத்தானே அவன் கைகளை பிடித்து கொண்டான்னா, யாராவது நமக்கு ஆறுதலா நம்ம கையில பிடிச்சது மாதிரி இருக்கும் போது அந்த படவடைப்பு விலகுங்க. இப்படிப்பட்ட இந்த பெரும் பெரும் ஆய்வுக்குட்பட்டு இந்த காலத்துல கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஒரு அறிவியல் உண்மை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி மூசா நபி வரலாறு அல்லாஹ் முகமதுக்கு எடுத்து காட்டும் போது சொல்லி இருக்க எப்படி முடியும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு விலகணும்னா, இந்த குர்ஆன் இறைவனின் வேதம் தான் என்பதை நம்ம தெள்ள தெளிவா விளங்கிக்கிற முடியுங்க.
ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் இறைவன் வேதம் தான் என்று சொல்லப்பட்ட சான்றுகள்ல நீங்க மறு ஆய்வுக்கு எடுத்து ஆய்வு செய்து குர்ஆனோடு இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் மார்க்கம் தான் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு நீங்களும் பின்பற்றி பிறருக்கும் பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி இந்த ஏகத்துவத்தின் எதிராக வைக்கப்படும் வாதங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்ந்தவனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.